அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்களுக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, எப்படி கர்த்தர் காத்து கொள்வார்? நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா, என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள், என்னுடைய ஜீவனே அவருக்குள்ளே தான் இருக்கும்போது, நான் எதை செய்கிறேனோ இது தேவனுடைய உத்தரவின்படியும் அவருடைய செய்கையின்படி தான் நான் செய்கிற எல்லா காரியமும். அப்படி இருக்கும்போது எனக்குள்ளாக இன்னும் பாவம் இருக்கிறதே, இன்னும் நான் அறியாமல் நான் பொய் சொல்கிறேன், அநேக காரியங்கள் எனக்குள்ள என்ன இருக்குதே அப்படின்னு அந்த விசுவாசமும் வரும்போது பார்த்தீங்கன்னா, என்ன காரணம்னா ரெண்டு விசுவாசம். ஒன்று இருதயத்தில் இருக்கிற விசுவாசம். இந்த இருதயத்தில் நம்மளோட விசுவாசம் இருதயத்துக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த உலகப்புறமான குற்றப்படுத்துகிற காரியங்கள் நமக்கு உண்டாக இருக்கும். உள்ளான மனசு, அந்த உள்ளான மனசுக்குள்ளே நம்மளோட விசுவாசம் இருந்ததுன்னா இந்த காரியத்தில் எனக்குள்ள என் ஜீவன் கிறிஸ்துக்குள்ள இருக்குன்னு அந்த விசுவாசத்தின்படி நம்முடைய செய்கைகள் நம்மளை குற்றப்படுத்தாது. இந்த உள்ளான மனசுக்குள்ள காரியத்தை பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, நான் மனசு வச்சா நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவேன். ஆனால் அந்த மனசு எங்கே இருக்குது, எதா இருக்குன்னு அவரால் சொல்ல முடியாது. தன்னை மீறின ஒரு பலன் மனசுக்குள்ளே இருக்குது. அந்த பலன் எங்கே இருக்குது, ஏதா இருக்குது, எதையும் அவரால் சொல்ல முடியாது. அதுதான் உள்ளான மனசு. இங்கே எப்படி எனக்குள்ள பாவம் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன்னா, என்னுடைய விசுவாசம் தேவன் மேலே நான் வைத்திருக்கிற விசுவாசம் பாதி மனசுலையும் பாதி இருதயத்திலும். இந்த பாதி இருதயத்தில் இருக்கும்போது மெய்யான சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கும். காரணம், இந்த பாதி இருதயத்தில் இருக்கிற இந்த விசுவாசம் குற்றப்படுத்துறத காரியமாக இருக்கும். ஒரு சத்தியத்தை நாம் கேட்கும்போது சரி, ஒரு போதனை நாம் கேட்கும் போதும் அதற்கு எதிரடியான விவாதம் நமக்குள்ளே தோன்றும். நம்முடைய விசுவாசத்தின்படி, ரட்சிப்பு ஞானஸ்தானத்தின்படி என் ஜீவன் கிறிஸ்துக்குள்ள தான் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது மெய்யா காரியமே அதுதான். அப்போ இந்த பாவமான காரியம் என்னிலிருந்து நடைபெறாதா? கண்டிப்பா நடைபெறாது. ஏனென்றால் 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் இங்கே என்ன சொல்ற சத்தியம் பார்த்தீங்கன்னா, வேதம் நமக்கு என்ன கற்பிக்குதுன்னா, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். அவர் உங்களை சிறப்படுத்தி, எதை சிறப்படுத்தி விசுவாசத்தில் நம்மளை இன்னும் பெருக செய்து தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். இங்கே பார்த்தீங்கன்னா, நாம் செய்கிற செயல்கள் உலகபூர்வமாக பார்த்தீங்கன்னா அது பாவமான செயலாக இருக்கும். ஆனால் நம்முடைய விசுவாசம் என் ஜீவனே கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்குன்ற அந்த விசுவாசத்தில் இருக்கும்போது நம் தேவன் என்ன செய்வார் என்றால், நாம் செய்த இந்த செய்கைகள் அதை தீமையாக இருக்கும், உலக பார்வையில் தீமையாக இருக்கும், அதை நன்மையாக்குவார். இதைத்தான் ஒரு பாவமான தீமையான எந்த காரியத்தையும் நாம் செய்ய விடாமல் கர்த்தர் காத்து கொள்ளுவார். நம்மளோட விசுவாசம் உள்ளான மனசுக்குள்ளே இருக்கிற விசுவாசம்தான். அதுதான் ஆவியில் ஜெபம் பண்ணுங்கள்ன்ற வார்த்தை.
சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாவினுக்கா சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.